அந்த பக்கத்துல என்ன ஒரு பெரிய ஆள் என்ன பண்றாருன்னா, அடே ஆணியோட சேர்த்து ஐஸ்கிரீமை முழுக்கிட்டியே, ஆணியோட சேர்த்து ஐஸ்கிரீமை முழுங்கிட்டியே அப்படி நினைச்சான். அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். இவன் உண்மையிலே முழுங்கினது ஐஸ்கிரீம், ஒரு சின்ன குச்சி அதுக்குள்ளோட சேர்ந்து போயிருக்குது. ஆனா பக்கத்துல உள்ள ஆள் என்ன சொல்லியிருக்கிறாரு, முழுங்கினது ஆணி. உடனே வந்து பதறி போட்டு அவன் வீட்டுல நினைச்சான், வாப்பாட்ட உமாட்ட போய் சொல்லி அழுகிறான். உடனே அங்க ஒரு 4 பேர் சொந்தக்காரர் இருந்திருக்கிறாங்க. அவன் அப்படித்தான் ஒரு ஆணியை முழுங்கினா அவனுக்கு அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு அப்படி சொல்ல கூட கொஞ்சம் குழப்பமாகி போச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா டாக்டர் நினைச்சாங்க போய் பாக்குறாங்க. டாக்டர் போய் பாக்குற சமயத்துல அவர் என்ன செய்வாரு, ஏதாவது மாத்திரை கொடுப்பாரு, இனிமா கொடுத்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒன்றும் வரல. கடைசியில பெரிய ஒரு பதட்டம் ஆகி போச்சு. கடைசியில ஒரு முடிவெடுத்து ஒரு மனோதத்துவ டாக்டர் நினைச்சாங்க போய் வந்து விஷயத்த சொல்றாங்க. இவன் ஏற்கனவே அரண்டு போயிருக்கிறான், பெற்றோர்கள் அரண்டு போயிருக்கிறாங்க. இவன் நினைச்சான் உள்ள ஆணி கிடக்குதுன்னு நினைச்சான், அரண்டு போய் கிடக்கணும். இப்போ ஒரு மனோதத்துவ டாக்டர் போன உடனே பேரண்ட்ஸே வெளியில போச்சுட்டான். எல்லாத்தையும் வெளியே போய் சொன்னதுக்கு பின்னாடி அவனை கூப்பிட்டு, நீ உண்மையிலேயே ஆணிதான் இப்ப முழுங்கி இருக்கிற, இப்ப உனக்கு வாயில வந்து ஒரு மருந்தை கொடுத்து வாந்தி எடுத்து அந்த ஆணி என்ன செய்ய போறேன், எடுக்க போறேன் அப்படிங்கிற அமைப்புல வந்து சொல்லிடுறாரு, விஷயத்த சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஒரு மருந்து என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. இப்போ ஒரு கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு, அதான் கலங்கலான ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் வைக்கிறார். அப்ப உள்ள இருந்து வாந்தி எடுக்கிறார். வாந்தி எடுத்து அவன் கொஞ்ச நேரம் அங்கிட்டு போனதுக்கு பின்னாடி இங்க வந்து கையில வந்து அதை பாத்தியா, உள்ள இருந்து ஆணி வந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாரு. உண்மையிலே ஆணி வரல கிடையாது. இவர் ஏற்கனவே அந்த பையன் போறது, அந்த மாத்திரை போறதுக்கு முன்னாடி இவர் தனியாக அணிஞ்சாரு, உள்ள ஆணியை போட்டு வச்சுட்டாரு. இப்ப அந்த பையனுக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஆஹா நம்ம வயிற்றுக்குள்ள கிடக்குற ஆணி அணிஞ்சிச்சு, வெளியில வந்துருச்சு, இப்ப நார்மல் ஆயிடும். இது ஒரு சின்ன, அதாவது ஒரு மன பயத்துலதான் சில காரியங்கள் நினைச்சிடும் பண்ணிக்கிட்டு மூடத்தனமான அமைப்புல வந்து நினைச்சிடும், அங்க போய் பாக்குறது இங்க போய் பாக்குறது அதை பாக்குறது இதை பாக்குறதுங்கிற அமைப்புல வந்து சில விஷயங்களை வந்து விலாவரியா நம்ம நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நினைச்சிடும் நம்ம சொல்லி காட்டும். அப்ப இது வந்து இந்த வசுவாசுங்கிற அமைப்புல ஏற்படக்கூடிய அந்த மூட நம்பிக்கை. அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சில விஷயங்களை பண்ணணும்னு சொன்னா, சில விஷயங்கள் இப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்து அப்படியே கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்வோம், மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது அல்லாஹ்வுடைய பரக்கத்து வர்றதுக்குன்ட்டு அமைப்புல வந்து குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நாமலாம் என்ன செய்வோம், சில விஷயங்களை வந்து கற்பனையா பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும், அதிர்ஷ்டம் நமக்கு வரும், செல்வம் நிறைய வந்து என்ன செய்யும் கொட்டும் அப்படிங்கிற அமைப்புல வந்து இந்த பரக்கத்து வரும் அப்படிங்கிற அமைப்புல வந்து சில மூட நம்பிக்கைகள் என்ன செய்யறோம், நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் கட்டமாக வந்து விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உள்ளங்கையில வந்து லேசா ஊரல் எடுத்துச்சுன்னு வைங்க, சில பேர் சொல்லுவாங்க என்ன வரும் பணம் வரும். இந்த நம்பிக்கை இங்க இருக்குதா, இங்க சிங்கப்பூர்ல இருக்குது, அப்ப இருக்குதா, முசம்பியில இருக்குதா, உங்களுக்கு எல்லாம் ஒரு புதுசா தெரியுதுன்னா இருக்குதா இல்லையா? இந்த உள்ளங்கையில வந்து லேசா ஊரல் ஏற்பட்டுன்னு சொன்னா, ஒரு கையில அடிச்சா செலவாயிருவாரு, உள்ளங்கையில ஒரு கையில செலவாயிரும், ஒரு கையில பணம். பாருங்க எத்தனை வழக்கத்தை சொல்றாங்க பாருங்க. அப்ப லேசா வந்து உள்ளங்கையில ஒரு ஊரல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யுமா, பணம் வரும். இதே மாதிரி இந்த காது சோன இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வைங்க, நிறைய அவர் வந்து செல்வம் வந்து கொட்டும். இதே மாதிரி நெற்றி வந்து இந்த ஏறு நெற்றியா இருக்குன்னு வைங்க, அவருக்கு வந்து நிறைய பணம் வந்து என்ன செய்யும் கொட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இப்ப டாடா பிர்லாவெல்லாம் இருக்கிறாரு, பில்கேட்ஸ் இருக்கிறாரு, இதே போல புருணை சுல்தான்லாம் இருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளங்கை அப்படியே ஊறிக்கிட்டே இருந்துச்சா, அல்லது காது வந்து பெரிய சோனையா இருந்துச்சா, அந்த நெற்றி வந்து ஏர் நெற்றியா இருந்துச்சுன்னா ஒரு அமைப்பிலும் கிடையாது. அப்ப நாமெல்லாம் என்ன செய்யறது, கற்பனை பண்ணிக்கிறது. நான் ஓதுற காலத்துல ஒரு நம்பிக்கை, இந்த கடைகளில் ஓதிக்கிட்டு இருக்க சமயத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த நேரத்துல மதரசாவிலேயே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இப்படி நம்ம நின்றுக்கிட்டு இருக்க சமயத்துல நம்மகிட்ட உடம்புல வந்து ஏதாவது ஒரு வண்ணத்து பூச்சி வந்து ஒட்டிடுச்சுன்னு வைங்க, ஒட்டிடுச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து பணம் வருதுன்னு அர்த்தம். அதான் எங்க ஊர்ல எம்மோ தான் ஊர்ல இருந்து பேரண்ட்ஸ் செஞ்சுருவாங்க, எம்மோ பணம் அனுப்புவாங்க. அப்ப இது வந்து ஒட்டிடுச்சுன்னு சொன்னா அடே உனக்கு பணம் வரப்போகுது. அதுல இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, அதை அப்படியே விரட்டக்கூடாது. நம்ம விரட்டிட்டோம்னு சொன்னவங்க சீக்கிரம் அந்த பணம் வந்து செலவழிஞ்சிடும். இப்படி எல்லாம் ஒரு நம்பக்கூடிய ஒரு தன்மையில வந்து அந்த நேரத்துல இருந்த மாதிரி என்ன செய்யுது, இப்பயும் சில தாய்மார்கள்ட்ட, அதுல குறிப்பாக வயசான தாய்மா இருந்தா அதை யாரும் தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம், இந்த மாதிரியான நம்பிக்கை நினைச்சாங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பரக்கத்து வரும் அப்படிங்கிற அமைப்புல வந்து சில நம்பிக்கை நாம நினைச்சிரோம் வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அவலம் யாலமும், இந்த மனிதர்களை வந்து அறிந்து கொள்ள வேண்டாமா, அன்னல்லாஹ யபுசுத்து ரிஸ்க லிமை யஷாஉ வ யக்திர். இந்த செல்வத்தை கொடுக்கிறது, பணத்தை கொடுக்கிறது, பரக்கத்தை கொடுக்கறதெல்லாம் யாருடைய கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் விசாலமாக எபுசுத்து ரிஸ்க, விசாலமாக கொடுத்துறான், நிறைய நீ அனுபவின்னு கொடுத்துறான்.